நீங்கள் பார்க்குற இந்த ஃபாரஸ்ட் சாண்ட்ரா ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்டில் நிறைய அதிசயங்களும் இயற்கை வனங்களும் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கிற ஒரு ஏஞ்சல் நான். என் பேர் லியோரா. இந்த ஃபாரஸ்டில் பலவிதமான விலங்குகளும் நிறைஞ்சு இருக்கு. இவ்வளோ பெரிய அழகான ஃபாரஸ்டில் இங்கே ஒரு சின்ன குறையும் இருக்குது. நீங்க பாக்குறீங்களா, இதுதான் கிறிஸ்டல் மரம். இந்த காட்டோட வளங்களை பாதுகாக்கிறதுல இந்த கிறிஸ்டல் மரத்துக்கும் முக்கிய பங்குண்டு. இந்த காட்டுடைய வளங்களை பாதுகாக்கிற சக்தி இந்த கிறிஸ்டல் மரத்துக்கு இருக்கு. இப்போ அதோட சக்தியை அது இழந்துகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் டீஃபாரஸ்டேஷனும் பொல்யூஷனும் தான். இந்த கிறிஸ்டல் மரத்தோட சக்தியை எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு தேடி பார்க்கலாம். எனக்கு என்னாச்சு? நான் என்ன மேலே போறேன்? எனக்கு எப்படி இந்த ரெக்கெல்லாம் வந்துச்சு? என்ன இவ்வளோ ஹைட்டா போறேன்? இதுவும் நல்லா தான் இருக்குது. காட்டை இப்படியே பறந்து சுத்தி பார்த்தரலாம். இவ்வளோ பெரிய காட்டுலயா நம்ம வாழ்றோம்? ஏ காக்கா, நானும் உன்னை மாதிரி பறக்கிறேன் பாத்தியா? ஏய் ஜாலி ஜாலி. சில்லுன்னு காத்தடிக்குது. கீழே தண்ணிலாம் ஃபோர்ஸா போகுது. பார்க்கறக்கே அழகா இருக்கு. இங்க என்ன இவ்வளோ வெளிச்சமா இருக்குது? இங்க யாரும் நிக்கிறாங்களே, யாரா இருக்கும்? யாரு நீ? என்னைய மாதிரியே விங்ஸ் வச்சிருக்க? நான் லியோரா, இந்த ஃபாரஸ்டோட ஏஞ்சல். நீ யாரு? நான் இந்த காட்டை சுத்தி பார்க்கறக்கா பறந்து வந்திருக்கேன். நீ இங்க தான் இருக்கிய? உன் வீடு எங்க இருக்கு? என் வீடு கிறிஸ்டல் மரம் பக்கத்துல இருக்கு. கிறிஸ்டல் மரமா? அப்படின்னா? கிறிஸ்டல் மரம் தான் இந்த ஃபாரஸ்ட்டை பாதுகாக்குது. ஆனா இந்த கிறிஸ்டல் மரத்தோட சக்தி இப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏன் குறைஞ்சிட்டு இருக்கு? டீஃபாரஸ்டேஷன்னாலையும் பொல்யூஷன்னாலையும் இந்த கிறிஸ்டல் மரத்தோட சக்தி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த மரத்தை பக்கம் என்னை கூட்டிட்டு போறியா? இதுதான் கிறிஸ்டல் மரம். என்ன இந்த மரம் இவ்வளோ மின்னுது? இது இன்னும் அதிகமா ஒளிரும். அங்க பாத்தியா, நீ ஒரு அதிசயம். உன் விங்ஸ் பட்டதும் இந்த கிறிஸ்டல் மரம் மின்னுது. உன் சிறகுகளால இந்த கிறிஸ்டல் மரத்தை முழுமையா மின்ன வைக்கிறியா? இந்த காட்டை பாதுகாக்கிறது என்னோட கடமையும் தான். இந்த காடு இப்போ போலவே எப்பவுமே மின்னும். இந்த கிறிஸ்டல் மரம் எப்பவுமே ஒளிரணும்னா நாம இந்த காட்டை பாதுகாக்கணும்.